பொன்னியோட அப்பா சொல்றாங்க, நம்ம வருமானத்துக்கு ஏதாவது பண்ணணுமா? பொன்னி கேக்குறாங்க, என்னப்பா பண்றது? பொன்னி கிட்ட சொல்றாங்க அவங்க அப்பா, மருந்து கடைய நம்ம திரும்ப நடத்தினா என்னம்மா? சரின்னு பொன்னி சொல்றாங்க. பொன்னியோட அப்பா சொல்றாங்க, நம்ம கடையில ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. என்னையா பண்றீங்க? யாரையா நீங்கன்னு அந்த பொருளை அள்ளி போடுறவங்க கிட்ட முத்தையா கேக்குறாரு. அதுக்கு அந்த பொருளை அள்ளி போடுறவங்க சொல்றாங்க, நீ யாரையா கேக்குறதுக்கு? எங்க அண்ணன் தான் அள்ளி போட சொன்னாருன்னு முத்தையா கிட்ட சொல்றாங்க. முத்தையாவும் அவங்க மக பொன்னியும் ஊரு ஜனங்களை கூட்டிட்டு வர்றாங்க. ஊரு ஜனங்கள்லாம் சொல்றாங்க, நிறுத்துங்கயா ஜாமான அள்ளி போடுறதுன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு கார் சத்தம் கேக்குது. எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. பொன்னிய கடத்திட்டு போனவர் சொல்றாரு, என்கிட்ட வாங்கின 10 லட்சம் ரூபாய முத்தையாவ திருப்பி கொடுக்க சொல்லுங்கயா, நான் கடைய விட்டுட்டு போயிடுறேன். ஊரு ஜனங்கள்லாம் சொல்றாங்க, முத்தையா அவரு கொடுத்த பணத்தை தானே கேக்குறாரு, திருப்பி கொடுத்துறியா? முத்தையா சொல்றாரு, இந்த கடைய வச்சுதான்யா அவர் கடனையே நான் அடைக்கணும். ஊரு ஜனங்கள்லாம் சொல்றாங்க, கடனை வாங்கின அந்த 10 லட்சத்தை இன்னும் 2 மாசத்துல முத்தையா நீ திருப்பி கொடுத்தாகணும். இத சக்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு. முத்தையாவும் பொன்னியும் அதிர்ச்சியோட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.